வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் 20% மின் கட்டணம் குறைப்பு. பார் லைசன்ஸ் விவகாரம் அனுர அரசாங்கத்தை சாடும் சுமந்திரன். சினிமா பாணியில் யாழில் 30 லட்சம் ரூபாய் கொள்ளை, மயிரிழையில் தப்பிய தங்க ஆபரணங்கள். CIDயில் முன்னிலையான கோட்டாபய 1.5 மணி நேரம் வாக்குமூலம். கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர கோரிக்கை. பதுளை மாவட்டத்தில் 66% பகுதி ஆபத்தில் என அதிர்ச்சி தகவல். கடனை திருப்பி செலுத்த முடியாதவர்களுக்கு அரசாங்கம் நற்செய்தி. பொருட்களின் சடுதியான விலை உயர்வுக்கு இதுவும் காரணமா? உள்நாட்டு செய்திகள். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார கட்டணத்தை சராசரியாக 20% குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் இன்று இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ගාස්තු අඩුවෙනවා සියලුම කාණ්ඩවලට ඇවරේජ් ඒ කියන්නේ සාමාන්‍ය විදිහට 120කින් ගාස්තු අඩුවීමක් තමයි අද තීරණය කළේ. අද මධ්‍යම රාත්‍රියේ සිට මේ ගාස්තු ක්‍රියාත්මක වෙනවා මුල් මාස 6ක කාලය සඳහා. அதற்கமைய இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 20% மின்சார கட்டணம் குறைக்கப்பட உள்ளது. இதன்படி வீட்டு பாவனையின் போதான 0 தொடக்கம் 30 அலகுகளுக்கு 29 வீதமும், 31 தொடக்கம் 60 அலகுகளுக்கு 28 வீதமும், 61 தொடக்கம் 90 அலகுகளுக்கு 19 வீதமும், 91 தொடக்கம் 180 அலகுகளுக்கு 18 வீதமும், 180 அலகுகளுக்கு மேல் 19 வீதமும் குறைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பொது தேவை கருதிய மின் பாவனையாளர்களுக்கு 12 வீதமும், அரச நிறுவனங்களுக்கு 11 வீதமும், ஹோட்டல் துறைக்கு 31 வீதமும், வழிபாட்டு தலங்களுக்கு 21 வீதமும், தொழிற்துறைக்கு 30 வீதமும், வீதி விளக்குகளுக்கு 11 வீதமும், மொத்த விலை குறைப்பு 20 வீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. අවසන් තීරණයේදී ගෘහස්ථාංශය සඳහා සාමාන්‍ය අඩු කිරීම 20ක් වෙනවා. ඒ වගේම ගෘහස්ථාංශය අපි දන්නවා කාණ්ඩ කීපයක් තියෙනවා 0.30 අතර කාණ්ඩේ. ඒ කාණ්ඩයට 29ක අඩු කිරීමක් ලැබෙනවා. ඒ වගේම 31 60 අතර පාරිභෝගික කාණ්ඩේ ගෘහස්ථාංශයේ ඒ අයට 28ක ගාස්තු අඩුවීමක් ලැබෙනවා. ඒගොල්ලන්ගේ මාසික ගාස්තුව වගේම ඒගොල්ලන්ගේ යුනිට් ඒකක ගාස්තුවත් දෙකම අඩු වෙනවා. සාමාන්‍ය ඒ කාණ්ඩවල මෙතෙක් පැවති රුපියල් 6ක ඒකක ගාස්තුව රුපියල් 4 දක්වා අඩු වෙනවා. ඒ වගේම 1.30 අතර පැවති 100ක මාසික ගාස්තුව රුපියල් 75 දක්වා අඩු වෙනවා. ඊළඟට 31.60 අතර කාණ්ඩේ මෙතෙක් පැවති ඒක ගාස්තුව රුපියල් 9ක් වුණේ ඒ ගාස්තුව රුපියල් 6 දක්වා අඩු වෙනවා. ඒ වගේම මාසික ගාස්තුව ඒ කාණ්ඩේ 250ක් තිබුණ එක රුපියල් 200 දක්වා අඩු වෙනවා. එතකොට අපි ගත්තහම සාමාන්‍ය ඇවරේජ් බිලක් ගත්තහම ඒකක 30ක ඒ කාණ්ඩේ පාරිභෝගිකයෙක් ඒකක 30ක් පාවිච්චි කරපු මෙතෙක් රුපියල් 280ක බිලක් ගෙවපු කෙනෙක්ගේ බිල මාසික බිල රුපියල් 195 දක්වා අඩු වෙනවා 30%කින් විතර. ඒ වගේම ඒකක 60ක් කියන උපකල්පනය මත අපි බිලක් හැදුවොත් එයාට දැනට ගෙවන්න වෙනවා රුපියල් 700ක්. ඒක රුපියල් 500 දක්වා 29කින් අඩු වෙනවා ඒ කාණ්ඩේ සඳහා. லஞ்சத்தை ஒழிப்போம், பார் லைசன்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் இன்று வரை அதனை வெளிப்படுத்தவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், சென்ற வருடத்திலே அளவுக்கு அதிகமாக மதுபான சாலை உரிம பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அரசாங்கமும் அந்த பட்டியலை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த மதுபான சாலைகளை இயக்குவதற்கு, அவற்றுக்கு உரிம பத்திரங்கள் கொடுப்பதற்கு யார் யார் சிபார்சு செய்தார்கள் என்ற தகவல் இன்னமும் அரசாங்கம் வெளியிடாமல் ஒளித்து வைத்திருக்கிறது. இந்த அரசாங்கம்தான் எதிர்க்கட்சியிலே இருக்கிற போது அரசியல் லஞ்சமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த உரிம பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களுடைய சிபார்சின் பேரிலே தான் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு, தனியார்களுக்கு
இந்த அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டினவர்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னவர்கள். ஆனால் யாருக்கு அந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்லுகிறார்களே தவிர, யாருடைய சிபார்சிலே, எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சிலே இவை வழங்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியை இன்னமும் அரசாங்கம் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். இது அவர்கள் தாங்களாகவே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகிற ஒரு செயற்பாடாக காண்கிறோம். ஆகையினாலே இன்றைய தினத்திலும் மீளவும் அரசாங்கத்துக்கு நான் சவாலாக முன்வைக்கிறேன். நீங்களாகவே அரசியல் லஞ்சம் என்று சொல்லி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே எந்தெந்த அரசியல்வாதி, எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சுகளினாலே இந்த புதிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள். இல்லை என்றால் நீங்களும் இந்த ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தே ஆக வேண்டும். குற்றம் நடந்தது என்ன? யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் உள்ள நகை கடை ஒன்றினுள் சென்று தம்மை வருமான வரி பரிசோதகர்கள் என அடையாளப்படுத்திய கும்பல் ஒன்று கடை உரிமையாளரிடம் இருந்து 30 லட்சம் ரூபாய் பணத்தினை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளது. கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகை கடை ஒன்றினுள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாலை 3 அடங்கிய கும்பல் ஒன்று சிவில் உடையில் சென்று தம்மை வருமான வரி பரிசோதகர்கள் என கூறி கடையின் உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணைகளை மேற்கொள்ள முதல் கடையின் கதவுகளை மூடி கடையினுள் இருந்த கண்காணிப்பு கமராவில் கட்டுப்பாட்டு தொகுதியினை கழட்டி தம் வசம் எடுத்துக்கொண்டதுடன் கடையின் உரிமையாளர் மற்றும் கடை ஊழியர்களின் தொலைபேசிகளை நிறுத்தி வைக்குமாறும் பணித்துள்ளனர். பின்னர் கடையில் சட்டவிரோதமான முறையில் பெருந்தொகை நகைகள் உள்ளதாகவும் கணக்கில் காட்டாத பெருமளவான பணம் உள்ளதாகவும் தமக்கு கிடைக்க பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையிலேயே விசாரணைக்கு வந்துள்ளதாகவும் கூறி கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடையினை சோதனையிட வேண்டும் என கூறி கடையில் காணப்பட்ட நகைகள், கடையில் இருந்த 30 லட்சம் ரூபாய் பணம் என்பவற்றை தாம் எடுத்து செல்வதாகவும் அவற்றினை தமது அலுவலகத்திற்கு வந்து உரிய பற்று சீட்டுக்களை, கணக்குகளை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறி அவற்றினை எடுத்து செல்ல முற்பட்டுள்ளனர். நகைகளையும் பணத்தினையும் தாமே அலுவலகம் கொண்டு வருவதாக கடை உரிமையாளர் கூறி அவற்றை எடுத்து செல்ல மறுப்பு தெரிவித்த போது, நகைகளை நீங்கள் கொண்டு வந்து அலுவலகத்தில் ஒப்படையுங்கள், பணத்தினை நாம் எடுத்து செல்கின்றோம் என கூறி பணத்தினை எடுத்து சென்றுள்ளனர். அவர்கள் பணத்தை எடுத்து சென்ற பின்னரே கடை உரிமையாளர் சக கடை உரிமையாளர்களிடம் இந்த சம்பவம் தொடர்பில் கூறியுள்ளார். இதனை அடுத்தே வருமான வரி பரிசோதகர்கள் என கூறி வந்த கும்பல் மோசடி கும்பல் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். யாழ் நகர் பகுதியில் பெருமளவான நகைக்கடைகள் உள்ள கஸ்தூரியார் வீதியில் ஒரு நகைக்கடையில் இவ்வாறான துணிகர சம்பவம் இடம்பெற்றுள்ளமை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனவரி முதல் வாரத்தில் திருடிச் செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சம்மாந்துறை போலீசார் குறிப்பிட்டனர். இச்சம்பவம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் ஜனவரி முதல் வாரத்தில் இடம்பெற்றுள்ளதுடன் திருடிச் செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் உரிமையாளரினால் முறைப்பாடும் அன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட சம்மாந்துறை போலீசார் பொத்துவில் பிரதேசத்தில் குறித்த மோட்டார் சைக்கிள் உட்பட சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதி ஒன்றிலிருந்து 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் கொழும்பு கல்கிசை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ரத்மலானி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்ற நபர் ஒருவரால் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டியில் பதிவாகியுள்ளது. கண்டி மஹியாவை நகரசபை மைதானம் அருகே இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது.
தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற பஸ் ஒன்று சீமெந்து ஏற்றி சென்ற லாரியுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 5 மணி அளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்தில் சுற்றுலா பஸ்ஸின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் அவருடைய சடலம் பெலியத்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. விபத்துக்குள்ளான பேருந்தில் 12 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் சிறிதளவு காயமடைந்த சுற்றுலா பயணிகள் 9 பேர் பெலியத்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 3 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டி ஒருவரும் உள்ளடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இன்று விசாரணை செய்துள்ளனர். கதிர்காமம் பகுதியில் இடம்பெற்ற காணி மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் அவரிடம் 1.5 மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பின்பக்க வீதியால் அவர் திணைக்களத்திற்குள் சென்றதாக அங்கிருந்த எமது செய்தியாளர் தெரிவித்தார். கதிர்காமம் பகுதியில் இடம்பெற்ற காணி மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்சவிடம் முன்னதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு சிரேஷ்ட பொறியியலாளர் சாருக தமுனுக்கள தெரிவித்துள்ளார். போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக சாருக தமுனுக்கள குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்களில் உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு போலி செய்திகள் வரக்கூடும். இதன் மூலம் நீங்கள் பரிசு தொகையை வென்றதாக கூறலாம். பல்வேறு சலுகைகள், வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை பற்றிய செய்திகளை நீங்கள் பெறலாம். இது போன்ற செய்திகள் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் கோரலாம். எனவே நீங்கள் உங்களது தனிப்பட்ட தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஒடுத்துறையை சேர்ந்த பெண் ஒருவரிடம் கடந்த 7ஆம் திகதி 2 லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது. 0740313003 என்னும் இலக்கத்தில் இருந்து தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வலையமைப்பு நிறுவனத்தின் சேட்டு எழுப்பு மூலம் பணப்பரிசு கிடைத்திருப்பதாக கூறி அவரின் வங்கி கணக்கு இலக்கம், தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கி கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பவற்றை பெற்று கடவுச்சொற்களையும் அவரின் அறியாமையையும் பயன்படுத்தி அதன் மூலம் இலங்கை வங்கி கணக்கின் ஸ்மார்ட் பே செயலில் உள்நுழைந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதே முறையில் 0774650187 என்னும் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் வேம்படியை சேர்ந்த முதியவர் ஒருவரிடமும் நேற்று முன்தினம் 29,22,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். எனவே இது தொடர்பில் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு கோரப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 66% பகுதி ஏதோ ஒரு வகையான ஆபத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் பதுளை மாவட்ட புவியியலாளர் ஹர்ஷனி பெரேரா இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். பதுளை மாவட்டத்தின் தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் பதுளை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார்.
அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்டத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னும் மீள் குடியேற்றப்படவில்லை என்பதும் இதன்போது தெரிய வந்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் உலகளாவிய அதிக ஆபத்துள்ள நாடாக இலங்கை மோசமாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக பதுளை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் நிலச்சரிவுகள், கடுமையான மண் அரிப்பு, குடிநீர் பற்றாக்குறை, அதிகரித்து வரும் தொற்று நோய்களால் உள்கட்டமைப்பு அழிவை சந்தித்து வருகிறது. இதனால் ஆண்டுதோறும் ஏற்படும் உயிர் மற்றும் சொத்து இழப்பு மிகப்பெரியது என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாமல் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர பெரிய அளவிலான தொழில் முனைவோருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் ஒரு நிவாரண பொதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மார்ச் 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தொடர்புடைய வங்கிகளுக்கு சென்று தங்களுக்கு கிடைக்கும் நிவாரணம் குறித்து கலந்துரையாடலாம் என்றும் நிதி அமைச்சு கூறியுள்ளது. டிசம்பர் 15, 2024 நிலவரப்படி நிலுவையில் உள்ள மொத்த கடன் தொகையின் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு சிறப்பு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைவான கடன்களை பெற்றுள்ளவர்களுக்கு 12 மாத கால அவகாசமும், ரூபாய் 25 மில்லியன் முதல் ரூபாய் 50 மில்லியன் வரையிலான கடன்களுக்கு 9 மாத கால அவகாசமும், 50 மில்லியனுக்கும் அதிகமான கடன்களுக்கு 6 மாத கால அவகாசமும் வழங்கப்படும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் செலுத்த வேண்டிய மொத்த மூலதன தொகையின் அடிப்படையில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான செலுத்தப்படாத வட்டியை 65%, 40% போன்றவற்றால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு இந்த தொழில் முனைவோருக்கு மூலதன கடன்களை வழங்குதல் மற்றும் பாதகமான கடன் நிலைமைகளுக்கு நிவாரணம் உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்படும் என்று நிதி அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் துறை 50%த்திற்கும் அதிகமாக பங்களிப்பதாக நிதி அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. அடுத்ததாக கொழும்பு துறைமுகத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட கொள்கலன்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் இறக்குமதியாளர்கள் 100 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மேலதிக செலவுகளை சந்தித்ததாக தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து கட்டணங்கள், துறைமுக தாமத கட்டணங்கள் மற்றும் பணியாளர் தேவைகள் அதிகரிப்பதால் ஒரு கொள்கலனுக்கான செலவு 1 லட்சம் ரூபாவில் இருந்து 3 லட்சம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தாமதமான கொள்கலன்களில் அத்தியாவசிய பொருட்களும் அடங்கும். இறக்குமதியாளர்கள் கூடுதல் செலவுகளை நுகர்வோருக்கு வழங்குவதால் விலை உயர்வு ஏற்படும் அபாயம் உள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள திறமையின்மையே தாமதங்களுக்கு காரணம் என்று இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். நிதிச்சுமை தமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பென்தோட்ட பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் மதிய உணவு இடைவேளையின் போது விளையாடி கொண்டிருந்த மாணவர் ஒருவர் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் ஆரம்ப பிரிவை சேர்ந்த இனுர எவ்மித் என்ற 7 வயது மாணவர் ஆவார். இந்த மாணவர் பென்தோட்டை தவளப்பிட்டிய பகுதியை சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். பன்னிப்பிட்டிய தர்மபால வித்தியாலயத்தில் உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக வந்த பெண் ஆசிரியர்கள் குழுவை பாடசாலையின் அதிபர் பிரதான நுழைவாயில் வழியாக அனுமதிக்க மறுத்ததால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. குறித்த ஆசிரியர்கள் சேலைக்கு பதிலாக கவுன்களை அணிந்து வந்ததன் காரணமாக அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று வழக்கமான பாடசாலை தினம் என்பதால் பாடசாலைக்குள் பிரவேசிப்பதாயின் சேலை அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் மேற்படி ஆசிரியர்கள் கவுன் அணிந்து வந்ததால் பாடசாலைக்குள் அனுமதிக்க அதிபர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. நொச்சியாகம காலதிவுல்வெவ பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த இருவரும் எதிர் திசையில் பிரவேசித்த பஸ் ஒன்றுடன் மோதுண்டதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. குறித்த இருவரும் 16 வயதுடையவர்கள் என போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது.
இலங்கை மத்திய வங்கி இந்த ஆண்டில் டிஜிட்டல் கொடுப்பனவுகள் ஊக்குவிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கல்கள் ஊடாக எதிர்காலத்தை வடிவமைத்தல் எனும் தொனிப்பொருளின் கீழ் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தலைமையில் அம்பாந்தோட்டை மாகம் ருகுணுபுர நிர்வாக வளாகத்தில் நடைபெற்றுள்ளது. வெள்ளவத்தையில் கடந்த 13ஆம் திகதி சிவ வழிபாடும் யாக பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. இன்சுனா முதலீடு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் நிறுவனத்தின் தலைவர் ஞான தெய்வம் சிவஜோதி தலைமையில் தேசபந்து சிவனடியார் சாமி கங்காதரன் அவர்களால் இந்த யாக பூஜை நடத்தப்பட்டது. இப்பூஜையானது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று நடைபெறுவதோடு அன்றைய தினம் அன்னதானமும் வழங்கப்படும். குறிப்பாக பக்தர்கள் அவர்களது கைகளாலேயே சிவனுக்கு பன்னீர், தேன், இளநீர், நெய், பஞ்சாமிர்தம், அன்னம், தயிர், குங்குமம் மற்றும் சந்தனம் என்பவற்றால் அபிஷேகம் செய்வது சிறப்பம்சமாகும். வெளிநாட்டு செய்திகள். விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் ஸ்டார்ஷிப்பின் முன்மாதிரி ராக்கெட் வெடித்து சிதறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஸ்டார்ஷிப் விண்ணில் ஏவப்பட்ட 8 நிமிடங்களில் கட்டுப்பாட்டு மையத்துடன் உள்ள தொடர்பை இழந்ததாகவும், சோதனை முயற்சியில் ஏவப்பட்ட இந்த ராக்கெட் முன்மாதிரி செயற்கைக்கோளை சுமந்து சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து விஞ்ஞானிகள் தெரிவித்த போது, ஸ்டார்ஷிப் உடனான அனைத்து தகவல் தொடர்புகளையும் இழந்து விட்டோம். இது அடிப்படையில் எங்களுக்கு ஒரு ஒழுங்கின்மை இருப்பதை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஸ்டார்ஷிப் தொலைந்து போனதை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். இது குறித்து ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை செயல் அதிகாரி எலன் மஸ்க் தனது சமூக வலைதளத்தில் வெற்றி என்பது நிச்சயமற்றது, ஆனால் பொழுதுபோக்கு உறுதி என்று குறிப்பிட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்டார்ஷிப் வெடித்து சிதறியதை தொடர்ந்து 20 வணிக விமானங்கள் வேறு பாதையில் திருப்பிவிடப்பட்டதாகவும், விமானங்களின் மீது வெடித்து சிதறிய ராக்கெட்டின் குப்பைகள் விழுவதை தவிர்க்கவே பாதை மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் கைவிடப்பட்ட சுரங்கம் ஒன்றில் 87 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்னாப்பிரிக்காவில் தங்க சுரங்கங்கள் அதிக அளவில் காணப்படும் நிலையில் தங்கம் வெட்டி எடுத்த பின் இந்த சுரங்கங்கள் கைவிடப்படும். இதில் ஜொஹன்னஸ்பர்கின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பஃபல்ஸ்ஃபான்டைன் தங்க சுரங்கம் சுமார் 2.5 கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. இந்த சுரங்கத்தில் சட்டவிரோதமாக சுரங்க தொழிலாளர்கள் சங்கம் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து சுமார் 2000 தொழிலாளர்கள் இந்த சுரங்கத்தில் இறங்கி தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்துள்ள நிலையில் சுரங்கத்தில் தங்கியிருந்தவர்களை குற்றவாளி என அறிவித்த போலீசார் அங்கிருந்து வெளியேறியவர்களை கைது செய்து வந்தனர். இதனால் தொழிலாளர்கள் பலர் கைதுக்கு பயந்து உள்ளேயே இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வெளியேறுவதற்காக சுரங்கத்திற்குள் உணவுப் பொருட்கள் அனுப்பப்படுவதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் போலீசார் நேற்று சுரங்கத்திற்குள் உள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே 9 உடல்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் இறந்து போன 78 பேரின் உடல்களை சுரங்கத்தில் இருந்து மீட்டுள்ளனர். அந்நாட்டு போலீஸ் தரப்பில் மீட்பு பணி முழுமையாக முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சுரங்கத்தில் தற்போது யாரும் இல்லை என நம்பப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு சுரங்க தொழிலாளர்கள் சார்பில் போலீசார் உணவுப் பொருட்கள் செல்வதை நிறுத்தியதால் உள்ளே இருந்தவர்கள் பட்டினியால் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம்
இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.